மாவட்டம் அம்மையப்பன்கிற ஊருக்கு தாஜ்மஹால் பார்க்கறதுக்காண்டி கருப்பூர்லேருந்து நான் தங்கச்சி பையன் எல்லாம் காரில் வந்தோம். இது நீலாமங்கலத்தில் வந்து ட்ரெயின் போகிறதுக்காண்டி இது போட்டாங்க கேட்டு அதனால் நிப்பாட்டியாச்சு. ஓப்பன் பண்ணால் தான் போக முடியும். இதுதான் நாங்கள் வந்த கார். வரேன் என்ன ரோடு? இதெல்லாம் பருத்தி இந்த சைடில் பருத்தி தான் நாங்களாம் போயிட்டு இருக்கோம். இப்போ எங்கே இதான் நாங்கள் ரோடு வந்து இப்போ வந்து இந்த காரில் டேப் இருக்கு, அதெல்லாம் நிப்பாட்டியாச்சு. இல்லை நாங்கள் பாடிக்கிட்டு போகிறது. இப்போ நம்ம பாட்டு தான் ஆரம்பி ஊரு விட்டு ஊரு வந்து போடு போடு வேண்டாம் தம்பி இது வீட்டு பருத்தி எடுக்கையில ஒன்னு பல நாளா பார்த்த மச்சான் ஒருத்தி இருக்கையில ஓடி வந்தாலாகாதோ ஒருத்தி இருக்கையில ஓடி வந்தாலாகாதோ ஓடித்தா வந்து இருப்பேன் ஒன்று மட்டும் பார்த்திருந்தேன். வெறும் பார்த்தி காடுங்க, அதான் பார்த்தி பண்ண பார்ப்போம். இது வந்து தாஜ்மஹால் மாதிரியே தாங்க இருக்குது. டெல்லியில் இருக்க தாஜ்மஹால் மாதிரி தான் இருக்குது. ஆனால் இது வந்து அவங்களோட அம்மாவுக்காண்டி இங்கே பாருங்கள், அவங்க அம்மாவுக்காண்டி ஒரு நினைவிடமாக அப்படியே கட்டியிருக்காங்க. இதுதான் என்ட்ரன்ஸு. அங்கே உள்ளே போய் காமிக்கிறேன். வந்துட்டோம் நாங்கள் இறங்கி. இப்போ வந்து நாங்கள் வந்துட்டோம். இது தம்பி பையன் தங்கச்சி எல்லாரும் வந்துட்டோம். எல்லாம் அங்கே பார்க்க போகிறோம். நீங்களும் வாங்க பாருங்க, எவ்வளோ அட்டாசமாக இருப்பாங்க. ஏன் வேலையை நானும் கரெக்டாக பார்க்குறேன். வந்து உள்ள நுழைஞ்சோன்னு அவனுக்கு பண்ணியிருக்கேன். பார்த்துட்டு உள்ளே விட்டுட்டு போகிறமே மிஸ் பண்ணுறேன். வாங்க சார் பாருங்க, தரையெல்லாம் எவ்வளோ சுத்தமாக இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க, அட்டகாசமாக இருக்கு பாருங்க. தங்கச்சி பையனும் போயிட்டுருக்காங்க. உங்கள்கிட்ட காமிக்கிறேன்னு சொன்னேன், அதே மாதிரியே அட்டகாசமாக கட்டியிருக்காங்க. அவங்களோட வீடு வந்து நினைவிடம். ஒரு அம்மாவுக்கு வந்து ஒரு பிள்ளை இவ்வளோ தூரம் செய்கிறது வந்து ரொம்ப பெரிய விஷயங்க. நல்லா இருக்கும். அந்த கேப் மாதிரி இருக்குல்ல, அது வந்து அருவி மாதிரி ஒன்று ஊற்றும். அது மாதிரி ஊற்றுங்க ஒன்றுங்க. உள்ள போயிட்டு உள்ள போய் பார்த்து அப்படியே சுற்றி பார்க்கலாம். கல்லறை எப்படி இருக்கீங்களா? ஒரு பையன் வந்து அவங்க அம்மாவுக்காண்டி இப்படி நீச்சல்லாம் கட்டியிருக்கிறது ரொம்ப அழகாக இருப்பாங்க.
தரையெல்லாம் பாருங்கள் அவ்வளோ சுத்தமாக இருக்குங்க, ஒரு தூசி கூட இல்லை, அழகாக இருக்குது. அது எல்லாத்தையும் சுற்றி இது தொழுகிற இடமா முஸ்லீம்ங்க, இது தொழுகிற இடம். ஆண்களுக்கு ஒரு இடம், பெண்களுக்கு ஒரு இடம்னு ஒதுக்கியிருக்காங்க. தாஜ்மஹாலில் எப்படி இருக்கோ அதே அமைப்போட கட்டியிருக்காங்க பாருங்க. அம்மாவுக்கு சொல்லிட்டேன், எடுத்து கட்டியிருக்கான். அந்த சைடு ஒரு தொழுகிற இடம், இந்த கல்லறைக்கு அங்கிட்டு ஒரு தொழுகிற இடம், இந்த பக்கம் ஒரு தொழுகிற இடம் கட்டியிருக்காங்க. இப்போ தான் அவங்க ரம்ஜான் நோம்பெல்லாம் இருந்து கொண்டாடினாங்க இல்லையா, அதுக்கு வந்து தொழுவாங்க. ஓகே, திருவாரூர் பிரைட்டாக காட்டு, அதாவது உள்ளது இப்படி காட்டியிருக்கிறாங்க. இந்த கலர் வந்து நல்லா லைட்டாக இல்லாமல் நல்லா டார்க்காக தெரியும். அதோட அழகாக இருக்குது பாருங்கள் இந்த இடம். தாஜ்மஹாலுக்கெல்லாம் எங்கே போக முடியுது, அது வந்து பார்ப்போம். இது வந்து ஒரு சுற்றுலாத்தலம் மாதிரியே எல்லோரும் பார்க்க வர்றாங்க. ஏன்னா இது வந்து அழகாக இருக்கு இல்லையா, தாஜ்மஹால் மாதிரி, அதனால எல்லாருமே இங்கே பார்க்க வர்றாங்க. இவருங்க கூட்டம் கூட்டமாக எவ்வளோ பேர் வர்றாங்க. அங்கே வந்து மும்தாஜுக்காண்டி ஷாஜகான் கட்டினதும் ஒரு கல்லறை தான், அது ஒரு தாஜ்மஹால், அவங்களும் ஒரு முஸ்லீம் தான். இங்கே இடத்துல வந்து ஒரு பெத்த அம்மாவுக்காண்டி புள்ள கட்டியிருக்காப்புல, அதுவும் கல்லறை தான், அவங்களும் முஸ்லீம் தான். ஆனால் எல்லாருமே வந்து பார்க்குறாங்க. இதுக்கு காவலுக்கெல்லாம் ஆள் போட்டிருக்காங்க. எவ்வளோ சுத்தமாக இருக்குது பாருங்கள், அழகாக அங்கங்கே புல் செடி, அழகாக புல் மாதிரியெல்லாம் இருக்குது, தண்ணி தொட்டி மாதிரியெல்லாம் இருக்குது, சும்மா பக்காவாக இருக்குங்க பார்க்குறதுக்கே. ஆனால் எதுவுமே கடைகள்லாம் இல்லை, எல்லாம் தூசி பண்ணிடுவாங்கட்டு அதெல்லாம் இங்கே எதுவுமே வைக்கலை. எல்லாம் உட்காந்துருக்கோ, நானாக வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். நிறைய பேர் வந்து சுற்றுலாத்தலம் மாதிரியே பார்க்க வராங்கங்க. அதில் நம்ம சுட்டும் உட்காந்துருக்கோம். சந்தோஷம் தான், சோக மாட்டான்ல. எல்லாம் வந்து கோடை இப்போ லீவ் விடுவாங்க, சம்மர் லீவ் விடுவாங்க இல்லையா, பிள்ளைங்களையெல்லாம் அழைச்சிட்டு வந்து நல்லா சாயங்காலம் நேரத்தில் வாங்கண்ணா வந்து அழகாக பார்த்துட்டு போகலாம். அழகாக இருக்குது, அங்கங்கே தண்ணி இருக்கிற இடம், அங்கங்கே இப்படி கட்டமாக உட்காந்து ஃபோட்டோ எடுக்கிறாங்க. செமையாக இருக்குங்க பார்க்கவே. தம்பி தான் அழைச்சிட்டு வந்தாப்புல பாலாம் ஊசியாக முன்னாடி வந்துட்டு உங்களுக்கு எல்லாமே அழகாக காமிச்சிட்டேன் பாருங்க.
இவங்க கார்த்திக் பிருந்தாங்கிறவங்க எங்கள் யூடியூப் சேனல் வச்சுருக்காங்க. போன வாட்டி தங்கச்சி வந்திருந்தப்ப பார்த்துருக்காங்க. அவங்களும் நம்ம சேனல் என்ன சொல்லியிருந்தாங்க வீடியோவில். இவங்க சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க, ஒரு லைக் கொடுங்க. நாங்கள் அந்த நல்லா காமிக்கிறாங்க கார்த்திக் பிருந்தா அப்படின்னு இந்த சேனல் பேர். இவங்க தான் இங்கே வந்து இங்கே சந்தித்தோம். சொல்லுவேன். கார்த்திக் பிருந்தாங்கிறவங்கள இங்கே சந்தித்து அவங்களும் யூடியூப் வச்சு நடத்துகிறாங்க. எங்களையும் அவங்க எடுத்தாங்க. ஒரு சந்தித்ததில் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். நாங்கள் சாயங்காலமே வந்தோம். இப்போ இருட்டிடுச்சு, கிளம்ப போகிறோம். இங்கே பாருங்கள், அழகாக இருக்குது. லைட்டெல்லாம் போட்டாங்க, அழகாக இருக்குது. கிளம்ப போகிறோம். நாங்கள் எல்லாத்தையும் காமிச்சிட்டோம், பார்த்துட்டோம். உங்கள்கிட்டையும் காமிச்சாச்சு. இப்போ இருட்டாயிடுச்சு, கிளம்ப போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். பாய்.